ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஏஞ்சல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அனைவருக்கும் விஜயதசமி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேமியா பாயசம் மெது வடை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதும் நம்ம ஊற வச்சு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஜவ்வரிசி கொஞ்சம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ 100 கிராம் சேமியா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ml பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். சுகர் 3/4 கப் சேர்த்துக்கலாம். மில்க் மேடு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தட்டி வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. உளுந்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா ஊற வச்சலாம். 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். பார்த்தீங்கன்னா உளுந்து நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, கருவேப்பிலை, 1 கப் ஆனியன், இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறது வந்து வடை வந்து எண்ணெய் குடிக்காது. பார்த்தீங்கன்னா அதனால தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வடை இலையில தான் தட்ட போகிறேன். நம்ம லைட்டாக எடுத்து கொஞ்சம் கையால் ஒரு ஓட்டை விட்டு நம்ம ஆயில் ஹீட் பண்ணதில் வடையை சேர்த்துக்கலாம். நீங்கள் கையால் கூட தட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வாழை இலை இருந்துச்சு, அதனால வாழை இலை வச்சு நான் தட்டிக்கிறேன். நம்ம வடையை திருப்பி விட்டுடலாம். நம்மளா மலை படங்கினதுக்கப்புறம் நம்ம வடையை எடுத்துடலாம். நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடையை எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கறதுனால. இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. சேமியா பாயசம் மெது வடை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு ஆயுத பூஜை செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.